Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலத்தில் உடைமைகளை பற்றி எவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்வில் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போன்றோம். வழக்கம் போலவே நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது அவற்றிற்கான ஆங்கில வடிவம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கொள்ளுங்க. முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Now let's move on to the practice. இது யாருடைய வீடு? உங்க எல்லாருக்குமே தெரியும். யாருடைய என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? வெரி குட், whose. நாம் வினா ஆக்குதலை பற்றி படிக்கும் போது படித்திருப்போம். இது WH question வேர்டுக்கு பிறகு இன்ஸ்டன்ட்லி அதுக்கு பின்னால் என்ன வரும்? வெரி குட், ஹெல்பிங் வெர்ப் ஒன்று வந்துதான் வினா வாக்கியம் அமையும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா who is that? How are you? When is he coming? Where are you going? அப்ப என்ன நடக்குது? இன்ஸ்டன்ட்லி ஹெல்பிங் வெர்ப் இருக்குது. ஆனா இந்த ஹூஸ் என்கின்ற வினாவில் நாம் எதை பற்றி வினவுகின்றோமோ, எந்த பொருளை பற்றி, நபரை பற்றி, எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், இதை பற்றி வினவுகின்றோமோ அந்த நவுன் ஹூஸோடு சேர்ந்து வந்துதான் வினா வாக்கியம் அமையும். இப்போ இங்க எதை பற்றி வினவுகின்றோம்? வீட்டை பற்றி. அப்போ whose house? Whose house is this? Whose house is this? Again, whose house is this? அது யாருடைய கார்? இங்க என்னத்தை பற்றி வினவுகின்றோம்? வெரி குட், கார் என்பதை பற்றி வினவுகிறோம். அப்போ வினா வரமையும் well done, you got it. Whose car is that? Whose car is that? Whose car is that? இன்னொரு கேள்வி பார்ப்போமா? இதே மாதிரி அவங்க யாருடைய பிள்ளைகள்? இங்க யாரை பற்றி பேசுகின்றோம்? பிள்ளைகளை பற்றி. அப்போ இது பன்மையா ஒருமையா? வெரி குட், தி ப்ளூரல். whose children plural என்னுடைய பயன்படுத்தலாமா? இல்ல. well done, are. Whose children are they? Whose children are they? Whose children are they? Again, whose children are they? இவை எனது புத்தகங்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Very good. These are my books. These are my books. அவை அவனது புத்தகங்கள். இது எப்படி சொல்வோம்? Please comment your answer. Very good. அது என்ன? What's that? What's that? அப்படின்னா அவை என்ன? Comment your answer. Well done. அவை என்னுடையவை. அவை இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? ரொம்ப சரியா சொன்னீங்க. Those. Those are mine. Those are mine. இப்போ இவை அவளுடையவை. கமெண்ட்ல விடைகளை சொல்லுங்க. Superb. அந்த புத்தகம் உன்னுடையது. அந்த புத்தகம். That book. That book is yours. That book is yours. உங்களுக்கான வினாவை பார்க்கலாமா? இந்த ஷர்ட் அவர்களுடையது. Comment your answer. Marvelous. அந்த கடைகள் யாருடையவை? Whose shops? Whose shops? Yes வருமா? வருமா? Well done. Whose shops plural, அதனால are. Whose
shops are those? Whose shops are those? Whose shops are those? ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பேண்டை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த சாதிகள் யாருடையவை? உங்களோட விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். இந்த பசு எங்களுடையது. இந்த பசு, this cow. சிங்குலர் ஒருமை, அதனால வெரி குட். This cow is ours. This cow is ours. Again, this cow is ours. அந்த நாய் அவளுடையது. அந்த நாய். That dog. That dog is hers. That dog is hers. இப்போ அந்த பூனை யாருடையது? Comment your answer. Wonderful. இவை யாருடையவை? இங்க நாம் எந்த பொருளையோ நபரையோ எதையுமே குறிப்பிடல, அதனால இந்த இடத்துல மட்டும் இந்த whose என்பது தனித்தே தான் வரப்போகுது. என்ன வினா? இவை யாருடையவை? Whose are these? Whose are these? Again, whose are these? அப்படின்னா அவை யாருடையவை? இதை எப்படி கேட்போம்? Very good. Whose are those? Whose are those? இப்போ உங்களுக்கான வினா, இது யாருடையது? ஒருமையை பற்றி வினவணும். Comment your answer. Wonderful. Exactly correct. மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அவர்கள் சகோதரர்கள். அந்த ஆடைகள் அவர்களுடையவை. அவர்கள் சகோதரர்கள். வெரி குட். சகோதரர்கள் எப்படி சொல்வோம்? siblings. They are siblings. Those clothes are theirs. They are siblings. Those clothes are theirs. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. They are siblings. Those clothes are theirs. இவர்கள் நண்பர்கள். இந்த மோட்டார் சைக்கிள்கள் இவர்களுடையவை. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? These are friends. These are friends. These motorbikes are theirs. Again, these are friends. These motorbikes are theirs. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. These are friends. These motorbikes are theirs. இப்போ உங்களுக்கான நேரம். நாங்கள் அயலவர்கள். இந்த பசுக்கள் எங்களுடையவை. Comment your answer. Superb. இந்த கையெழுத்து என்னுடையது. உன்னுடையதை காட்டு. This handwriting is mine. Show me yours. இந்த கையெழுத்து என்னுடையது. This handwriting is mine. உன்னுடையதை காட்டு. Show me yours. This handwriting is mine. Show me yours. எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க வாய் விட்டு. This handwriting is mine. Show me yours. இப்போ உங்களுக்கான வினா. இந்த புத்தகம் என்னுடையது. உன்னுடையதை அவனுக்கு காட்டு. Comment your answer. Wonderful. You got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பேரண்டை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இப்போதான் முதல் தடவை பார்க்கிறீர்களாயின் please do subscribe. Thank you for watching.